When was the first time you heard of consent? எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும். I think it was only after I started college. Have you been a victim of sexual harassment? When did it happen? Would you like to share your experience? Yes, I've been a victim of sexual harassment. It happened a couple of years ago. No, I don't like to share the experience. Yes. I think I was in school at all points of time. But the first time it happened, I didn't understand what was happening. ஏன்னா ஒரு க்ரௌடடான பஸ்ஸில் இருந்தோம். One really thin, scrawny uncle who he started feeling me up. And then he started fingering me, and I was 14 years old and I had like no idea of sexual experiences at all. Somebody touched me and I was not sure of how to feel about it. I felt like I didn't like it. What does consensual and non-consensual sex mean? Basically, okay solli if they have sex, it's consensual sex. Permission illama ஒரு boy-ஓடையோ girl-ஓடையோ permission இல்லாம பண்ணாங்கன்னா it's not consensual. ரெண்டு பக்கமுமே நீங்க வந்து கம்ஃபர்ட் கேஜ் பண்ணணும். ஈவன் இஃப் தே ஆர் மேரிட், ஈவன் இஃப் தே ஆர் இன் a relationship, அவங்க ரெண்டு பேருமே கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது, அந்த நேரத்தில் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்து if they decide to have sex னா அது consensual sex. அந்த consensual sex ஸ்பேஸ் தவிர்த்து எதுவாக இருந்தாலுமே அது நான் கன்சென்சுவல் அப்படி தான் நான் சொல்லுவேன். வார்த்தையில் மட்டும்தான் கன்சென்ட்னு கிடையாது. கன்சென்ட் வந்து பாடி லாங்குவேஜில் இருக்கலாம், கன்சென்ட் வந்து அவங்க நடந்துக்கிற விதத்தில் இருக்கலாம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டு ஹாவ் தட் வென் யூர் வித் another person is important. செக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் ஹேண்டில் பண்ணுறச்ச கன்சென்ட்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். எதனாலனா ஃபிசிக்கல் வயலன்ஸுக்கும் ஃபிசிக்கல் அத்துமீறலுக்கும் கன்சென்சுவலாக ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் ஒரு ரொம்ப தின் லைன் தான் இருக்குது. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் சேயிங் எஸ் ஆர் நோ. அது கூட மன ரீதியாக முழுமையாக சொல்ல வேண்டியது இருக்குது. வற்புறுத்தி ஒரு வாங்குகிற கன்சென்ட்டும் செல்லுபடி ஆகாது. செக்ஷுவல் கானடேஷனில் பேசுகிறதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகுனா then that is transmuted or understand as rape. Is consent only relevant for sex? கன்சென்ட் வந்து நிறைய இடத்துல வரலாம். எமோஷ்னலாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம். ஈவன் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஹெவியான டாபிக் பேச போகிறீங்கன்னா கூட அப்போ கூட நீங்கள் வந்து ஒருத்தரோட ஒப்புதல் கேட்டுட்டு பேசினா தான் வந்து அது ஒரு வேலிடான கான்வர்சேஷனாக இருக்கும். கன்சென்ட் அப்படின்றது கேட்குறவங்களும் சரி ஒப்புக்கொள்கிறவங்களும் சரி முழு மனதோட மியூச்சுவலாக அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயம். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு விஷயத்துக்கு ஓகே சொல்கிறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் முழு மனதோட கரெக்டான ஒரு மன ரீதியும் இருந்து கொடுக்கறது தான் கன்சென்ட். Who can say no? Anyone and everyone should say no when they want to say no. Anybody who is uncomfortable can say no. What happens if consent is not respected? Violation. So நீங்கள் கன்சென்ட்டை மதிக்கலைன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க. ஒரு விஷயத்துக்கு வந்து கன்சென்ட் அப்படின்றது இல்லைன்னா அதுக்கு மீறி அதுக்கு மேலே எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது வந்து will be considered as illegal. ஸோ ஸ்டாக்கிங் இஸ் கன்சிடர்ட் as a criminal offense. ஆணோ பெண்ணோ சோஷியல் மீடியாவில் ஸ்டாக் பண்ணுறதும் இஸ் கன்சிடர்ட் as criminal offense. அந்த பொண்ணு வந்து டிசைட் பண்ணானா she can definitely take this as a case. அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் வந்து கூட போயிட்டு அவங்க கூடவே போகிறது, கான்டாக்ட் வரீங்களோ வரலையோ, இட் இஸ் still considered as stalking. So all of that is a punishable offense. அந்த பொண்ணு உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அனுப்பிச்ச விஷயத்த தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்கள் கையில் வந்திருக்கிற விஷயத்த நீங்கள் யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாலும் it is a punishable offense. If someone changes their mind and says no at some point, what should their partner do? Stop. நோ சொல்லிட்டாங்கன்னா அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே நோ தானே. செக்ஷுவல் கான்சென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு halfway through கூட வந்து அவங்களுக்கு வந்து நோ சொல்லி அவங்க மனசை மாற்றிக்கிட்டு பின்வாங்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. If someone is too intoxicated or asleep to say no, does that mean yes? Definitely means no. ஒருத்தங்க தூங்கிட்டு இருக்காங்க, இல்லை ஒருத்தங்க கம்ப்ளீட்டாக அவங்க சென்சஸில் இல்லாட்டி அவங்க கிட்ட நீங்கள் என்ன வண்டி ஓட்டுறீங்கன்னு கேட்டால் அப்படின்னு சொன்னால் வண்டி ஓட்ட விட்டுருவீங்களா? அந்த மாதிரி தான். அப்போ whatever happens is not valid. ஸோ அந்தளவுக்கு அறிவே இல்லைன்னா you shouldn't be having sex. சுய நினைவு இல்லாமல் இன்ஹெர்பரேட்டட் கண்டிஷன்லையோ கன்சென்ட் கொடுத்தாங்க அப்படின்றத ஒப்புக்கொள்ள முடியாது. Has anyone in your family or social community spoken to you about your right to consent? Yes. No. No. Yeah, my father did. Nobody did.
my dad always told me, like, whatever it is, you can come to me and talk to me. So I went to my dad and he said, if anybody, whoever it is, you know, a person you know or do not know, you don't know, whoever comes to you, if they touch you or do anything that's, you know, you're not okay with, you can immediately, you know, stop them, scream, you know, do whatever to get the attention, and you know, you can come running to me, is what he said. வீட்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ we are never in a situation where we can say no and it is respected. அதனால நோ சொல்லக்கூடாது போல இல்லை சொல்ல முடியாது போல அப்படின்னு நம்ம புரிஞ்சு வளர்ந்துடுறோம். Movies are the biggest dogmas that have to be thrown out as far as what it is. Have you ever been able to relate with a heroine before? Portrayal of women has been wrong. Societyல அதில் இருக்கிற இம்பேக்ட் என்ன? Were you thought about good touch and bad touch as a kid? Will you do that for your kid? சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். I was and I will. ஸ்கூலில் ஒன்றும் சொல்லலை. எனக்கு சொல்லிக் கொடுத்ததில்ல குட் டச் பேட் டச் as a child. Maybe because I'm a boy child, they just assume that no, or that it's not necessary. ஃபர்ஸ்ட் கம்பெனி ஐ ஒர்க் வித், அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்திருந்தாங்க வெளியிலேருந்து. they were the ones who explained good touch and bad touch தவிர there's also something in between called a confusing touch. அப்பா வந்து என்கிட்ட இன்னும் கொஞ்சம் நிறையா சொல்லியிருக்கலாம், இது இவங்களா இருந்தால் எப்படி அவங்களா இருந்தால் எப்படி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக சொல்லியிருந்தா எனக்கு that would have been better, I think. ஸ்கூலில் எத்தனையோ மாரல் சயின்ஸ் எத்திக்ஸ்லாம் நிறைய கற்றுறோம், அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது.